பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செவப்படுத்துவார். நான் போயிட்டு எந்தெந்த பாதையிலே மாட்டிக்கினேன், என்னை செவப்படுத்துவார்னா செவப்படுத்த மாட்டாருங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வழியில் நினைக்கணும். நம்ம என்ன பண்ணணும், உன் வழிகள் எல்லாம் நீ எந்த நேரத்தில் எப்படி போனாலும், ஏசப்பா நீங்கள் தான்பா எனக்கு துணை, நீ தான்பா என் வழி, நீ தான்பா என் நம்பிக்கை, நீ தான்பா என் நாரன், நீ தான்பா என் கோட்டை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கோள். எப்படியாப்பட்ட சிக்கலான வழி அதை விட சரிப்படுத்துவாருங்க அவரு. ஏசப்பா எப்படியாப்பட்டவர் தெரியுமா? சகலத்துக்கு ராஜா, சகலையின் நன்மைக்குரியவர், தீமைக்குரியவர் அல்ல. ஒருபோதும் அவர் தீமை அவர்கிட்ட அணுகுவது இல்லை. அவரை சார்ந்தவருடைய வாழ்க்கையிலும் தீமை அணுகாது. அவர் உறுதியா சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், சாபமே வராது. காரணம் சொன்னா, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது எப்பொழுது ஏசப்பா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ, அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். உன் பாதை மட்டும் இல்லைங்க, ஆசீர்வாதம் குறைவா, கடன் தொல்லையா, வியாதியா, எந்த காரியத்தை பற்றி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் செவைப்படுத்துவார். யார் நம்புறீங்க? யார் அவர் முன்னாடி வைக்க போறீங்க? தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம், அநேக பிரச்சனைகள், நெருக்கடி எல்லாம் வந்தது. ஆனாலும் அவருடைய துதி எப்பொழுதும் அவர் வாயில் இருந்தது. தேவனுடைய துதி தாவீதுடைய வாயில் இருந்ததாம். அதனால தான் அவர் என்ன பண்ணார், எல்லா காரியத்தையும் விடுவிட்டார், எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இழந்திருக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாக போகிறது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. எப்பொழுதுன்னு சொன்னால், உன் வழிகள் எல்லாம் அவரிடத்தில், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னா, அப்பொழுதுதான் அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார், உன் வாழ்க்கையை செவைப்படுத்துவார், உன் வாழ்க்கையை, உன் வியாதியை விடுதலையாக்குவார், உன் கடன் தொல்லையை மாற்றுவார். எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை வைரத்தை அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது அவரை நினைத்து கொள்ளுங்கள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ போறீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க. என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாகும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.